வணக்கம். பிப்ரவரி மாதம் மாத சூரிய பெயர்ச்சி இதை பார்த்துருவோம் வாங்க. முடிவு முடிந்தது. சூரியனுடன் ராகு ப்ளஸ் 2 கிரகம் என்ன நடக்கும் 12 ராசிக்குன்ற விஷயத்தை இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம் வாங்க. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட்டு. அவர் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல போகிறாருங்க. ஆல்ரெடி அங்கே ராகு, புதன், சுக்கிரன் இவங்க அந்த இடத்துல இருக்காங்க. அவங்களோட சேர்ற 4வது கிரகம் இது. மேஷராசி நேயர்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த 4 கிரக சேர்க்கை இருக்குது. சரியா? அந்த இடத்துல ராகு இருக்கிறதால எதிர்பாராத லாபங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாலும் சூரியன் அந்த இடத்துல சேர்றாரு. அந்த இடத்துல சூரியன் சேரும்போது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தான் சூரியன். உங்களுக்கு அவர் ராகுவோட சேர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. சரி, இதனால் ஏதாவது நடக்குமா பார்த்தோன்னா பெருசாக எதுவும் நடக்காதுங்க. ஏன்னா குரு பகவான் உங்கள் இந்த கும்பராசியை பார்த்துட்ருக்கிறதால, உங்களோட 11ஆம் இடமான கும்பராசியை பார்த்துட்ருக்கிறதால உங்களுக்கு லாபங்கள் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி கண்டினியூ ஆகும். மேலும் அரசாங்க வழியாக நடக்க வேண்டிய ஏதாவது கான்ட்ராக்ட்ஸு, இந்த மாதிரி ஏதாவது பதவி உயர்வு மற்றும் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா அரசியலில் உங்களுக்கான ஒரு நல்ல நிலைமை எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குங்க. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. அதே டைமில் உங்கள் அந்தஸ்து ஒரு சைடு உயர்ந்துட்டு இருந்தாலும் புதிய சொத்துக்கள்லாம் வாங்கிறதுக்கான யோகமும் உண்டுங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. புதன் வேறு சேர்ந்துருக்கார் கூட. திடீர்னு ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும்னு இருந்தாக்கா திடீர்னு அது முடிஞ்சிடும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி முயற்சியை போடுங்க. இந்த மாதம், இந்த மாதம் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்குங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ ரிஷப ராசிக்கு சூரிய பயிற்சி எப்படி இருக்கும், அந்த மாத சூரிய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடமான கர்மஸ்தானம் சொல்லுவோம். அதாவது தொழில் தான் கர்மா. சரியா? தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் வராரு. ஆல்ரெடி ராகு பகவான் அங்கே இருந்து கொஞ்சம் தொழிலில் குழப்பங்கள்லாம் இருந்தது. இப்போ புதன், சுக்கிரன் 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. 3 கிரகம் இருக்காங்க இப்போ உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில். எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ சூரியன் அங்கே உள்ளே போகும்போது அரசாங்கத்துறை மற்றும் இந்த மாதிரி அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன், உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமை இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை நல்லா இருக்குங்க. சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் ராகுவோட பிடியில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் அந்த இடத்த பார்க்குறதால ராகுவோட தாக்கம் கம்மியாக தான் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக இருங்க. முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் நல்லா 1க்கு 2 தடவை கொஞ்சம் குழப்பம் வரும். ஏன்னா ராகு இருக்கார் அந்த இடத்துல. தொழில் சம்பந்தமான முடிவு அதை நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்சம் யோசித்து ஒரு முடிவு எடுங்க. கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் அவங்கள நம்பியெல்லாம் ஒரு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துடாதீங்க. உங்கள் கண் பார்வையிலே செய்யணும். அதே மாதிரி நீங்கள் எந்த லெவலில் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த மாத சூரிய பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. சரி வாங்க, இப்போ நம்ம மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி நடக்கிற சூரிய பயிற்சி எப்படி இருக்கும் அடுத்த 30 நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா, முடிவுகள் முடிந்தது. சூரியனுடன் ராகு ப்ளஸ் 2 கிரகம் இருக்காங்க. இதனால் எனக்கு என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சொல்கிற 9ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஒரு ஜாதகத்தில். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு 4 கிரகம் இப்போ வந்துட்டாங்க. இன்னும் 5 கிரகம் 6 கிரகம் வரப்போகுது. இந்த 4 கிரகம் இருக்கும்போது மட்டும் இப்போ என்ன நடக்குன்றதை நம்ம பார்த்துருவோங்க. உங்களுக்கு தந்தையாரிடம் இருக்கிற ஒரு அனுசரணையான ஒரு உறவால் உங்களுக்கு நல்ல பெரிய காரியங்கள்லாம் நடக்குங்க. அது மட்டும் இல்லை, பெரியோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இதனால் என்ன நடக்கும்னா இவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஏன்னா ராகு உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கும்போது குரு அங்கேருந்து பார்க்குறாருன்னும் போது இந்த பாக்கியங்கள்லாம் முழுசாக கிடைக்குங்க. உங்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு இப்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் முயற்சிகள் செய்யணும். நீங்கள் முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய ஒரு லெவலை அடையக்கூடிய நேரம் இது. மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். சரிங்களா? கவனச்சிதறல் வரலாம். அதெல்லாம் தடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆன்மீக சிந்தனையெல்லாம் பண்ணி கடவுள் வழிபாடெல்லாம் செஞ்சு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த டைமில் இன்னும் நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி
இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ற சந்தோஷத்தில் நீங்கள் அந்த சந்திராஷ்டம நாளை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கடந்துங்க. நம்மளுடைய பிப்ரவரி மாத ராசி பலன் பார்த்துங்க. அதில் வந்து சந்திராஷ்டமத்துக்கான இதெல்லாம் கொடுத்துருக்கோம், பரிகாரங்கள்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாசி மாதம் உங்களுக்கு சூரிய பயிற்சி நல்லா இருக்கும். இது சூரிய பயிற்சிக்கான வீடியோ. சரி, என் அருமை கடகராசி அன்பர்களே, வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த சூரிய பயிற்சின்னு பார்த்துருவோம். இந்த சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறமா ராகுவோட சூரியன் அந்த இடத்துல மீட் பண்ணுறாருங்க. இது தாங்க ஒரு பெரிய விசேஷம். கூட வந்து இன்னும் 2 கிரகம், சூரியனுடன் ராகு ப்ளஸ் 2 கிரகம்ஸ் இருக்கு இல்லையா. உங்களுக்கு என்ன நடக்கும் இதனாலன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஒரு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானன்ற ஒரு பிரச்சனையில் வராரு அவர். இது ஒரு பெரிய விசேஷம் இல்லை, ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லைன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் நம்மளுடைய பிப்ரவரி மாத ராசி பலனையும் பார்த்துங்க. அதில் எல்லா கிரகத்துக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். ராகுவுடன் வந்து போய் இணையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வழியில் சில காரியங்கள்லாம் முட்டுக்கட்ட வருங்க. வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் விரயங்கள்லாம் தடுக்கணும் அஷ்டமஸ்தானத்தில். அதே டைமில் விரயம்தான் நடக்குமா அஷ்டமந்தான் நடக்குமான்னு பயப்படாதீங்க. தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்க, எல்லா லெவலில் ஜாபில் இருக்கிறவங்களும் வந்து பயப்படாதீங்க. அஷ்டமத்தில் இத்தனை கிரகம் வருதுன்றதால, ஏன்னா அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது. அதனால் நீங்கள் தடுக்கி விழுந்தாலும் எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவீங்கன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்ன ஒரு விஷயம்னாக்கா, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வெளியே வரும்போதெல்லாம். அதை பார்த்துங்க. அப்புறமா வந்து திடீர்னு யாராவது வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுன்னு, அவங்கக்கிட்டலாம் நம்பி எதையாவது ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிடாதீங்க. போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் லாக் ஆகி மாட்டிப்பீங்க. அஷ்டமத்தில் இத்தனை கிரகம் இருக்கும்போது தெரியாதவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. இந்த ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போட்டுறாதீங்க. பண பரிவர்த்தனையில் உஷாராக இருங்க. நீண்ட தூரம் போகும்போது நீங்கள் கொண்டு போகிற பொருள்கள் எல்லாம் பத்திரமா பார்த்துங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் சூரியன் வந்து அந்த ராகுவோட கண்ட்ரோலில் அந்த சனீஸ்வரன் வீடான கும்பராசியில் வந்து நின்றுட்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதால எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் உஷாராக இருங்க. அதே மாதிரி அந்த 18, 19, 20 அந்த சந்திராஷ்டம டைமில் உஷாராக இருங்க. அதுக்கான வீடியோ இருக்கு இல்லையா, பிப்ரவரி மாத ராசி பலன், அதில் பார்த்துங்க. ஓகேவா? நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடகராசி அன்பர்களே. சரி, வாங்க சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து அவங்க சூரியனோட அதிபதி இல்லையா. சிம்மத்தின் ராசியோட அதிபதியே சூரியன் தான். அவர் வந்து 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் என்ற மனைவி, பார்ட்னர் இந்த மாதிரி இடத்துல போகிறாரு. போயிட்டு ராகுவோட பிடியில் மாட்டிக்கிறாருங்க. அந்த இடத்துல போயிடுறாரு. என்ன, அது ஒரு கிரானம் தானே அது. ராசிநாதன் வந்து ராகுவோடு சேரும்போது எனக்கு கிரானம். சரி, வாழ்க்கை துணை, தொழில், கூட்டாளி இவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அது பெரிய விஷயமாக ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை அந்த இடத்துல விழுதுங்க. இல்லைனா பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கும். இயற்கையே அது சரியான ஒரு முட்டுக்கட்டை போடுறாரு. சூரியனும் ராகுவும் இந்த இடத்துல சேர்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறமா தாங்க இந்த இடத்துல வராங்க. அந்த சைக்கிளில் சுற்றி வரும்போது இது ஒரு முக்கியமான விஷயங்க. அந்த டைமில் குரு பார்க்குறதால நீங்கள் வந்து காப்பாற்றப்படுகிறீங்க. அதனால் நீங்கள் குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சு இந்த ஒரு மாதத்தை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு மேலும் சிறப்பாக மாற்றிங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. பேச்சு, பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அபூர்வமாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் மனோபலன் வந்து கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ராகு பகவான் கூட இருக்கார் இல்லையா. ஒன்றும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், எல்லாம் நல்லபடியாக ஆகிடும். நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பயிற்சி இல்லையா, கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிற 6ஆம் இடத்துல சூரியர் வர்றது வந்து ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடன்கள் மட்டுப்படும், எதிரிகள் வந்து ஓடுவாங்க. மறைமுக எதிரிகள், நேரடியாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு வந்து உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எதிரிகள், கடன்,
பிரச்சனை, அப்புறம் உங்கள் மனசுக்குள்ளேயே எதனா போராட்டம் இருந்து அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு இது வரும். சரி இதெல்லாம் வருதே, நம்ம வேறு என்ன நடக்கும், 6ல் வந்துடுச்சே கிரகம், 4 கிரகம் இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய டைம் தான். எதுலன்னா உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. சரியான தூக்கம், சரியான சாப்பாடு, தேவையில்லாத உடம்பில் எந்த விதமான சக்தியும் விரயம் பண்ணிடாதீங்க. நல்லா தூங்கி உடம்பில் சக்தியை ஏற்றி வச்சுங்க. இது ரொம்ப முக்கியம். இது ஒரு விபரீத ராஜயோகத்துக்கான காலமும் உண்டு. காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைய வாழ்த்துக்கள். சரி, இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சியால் எப்படி இருக்கும் இந்த மாதம்னு பார்த்துருவோங்க. இது மாத பலன் கிடையாது, இது சூரிய பயிற்சி பலன். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடக்கிற சூரிய பயிற்சியோட பலன் இது பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உக்காந்துருக்காங்க இல்லையா. ஆல்ரெடி 3 கிரகங்கள் ராகு, சுக்கிரன், புதன் இருக்காங்க. கூட 4வது கிரகமாக சூரியன் அந்த இடத்துல உட்காடுறாங்க. பிள்ளைகள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஆரோக்கியம் குறித்த விஷயத்தில் நீங்களே ஒரு கவலைப்பட்டுப்பீங்க இப்போ குழந்தைங்கள நினச்சி. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த இடம் ராகு இருக்கிறதால அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும். நீங்கள் இப்போ கல்வி சம்மந்தமாக குழந்தைங்களுக்கு முடிவு எடுக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு இந்த டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியனும் சேர்றாரு. இந்த டைமில் உங்களுக்கு நடக்க வேண்டிய பெண்டிங்கில் இருக்கிற ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு, வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இது சூரியன் அந்த இடத்துல வர்றதால, 5ஆம் இடத்துல வர்றதால ஒரு தன்னம்பிக்கை நல்லா இருக்குங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் நம்ம அடைய முடியும் இல்லையா. இந்த டைமில் தன்னம்பிக்கையோடு இருக்கிறதால நல்ல ஒரு ஹெல்த்து ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. வணிகம் செய்கிறவங்க, எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, ஒரு நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட் எதனா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. வாங்க இப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடக்கிற சூரிய பயிற்சியால் என்ன நடக்க போகுது அப்படின்றத இப்போ பார்த்துருவோம் வாங்க. 13ஆம் தேதி சூரிய பயிற்சி நடக்குது இல்லையா. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் வராருங்க விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சூரியனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட். அவர் 4ஆம் இடத்துல வராரு, சுகஸ்தானத்தில் வராரு. வண்டி, வீடு, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் இடத்துல வரும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குங்க. சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அங்கே ராகு இருந்து கூட 2 கிரகங்கள் ஆல்ரெடி இருக்காங்க. ஒரு மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ தெளிவு பெறும். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் அந்த இடத்துல வரும்போது அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. ராகு கட்டுப்படுறாரு அந்த இடத்துல குரு பார்வைக்கு, சரிங்களா. அதனால் சூரியனுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பும் அந்த இடத்துல இல்லை. ஒரு கிரகண சூழ்நிலை இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லாததால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையுங்க. வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே வண்டி வாகனங்கள் அமையும். அலைச்சல்கள் கொஞ்சம், மன அமைதி குறையும். இதெல்லாம் நீங்களாக யோசிக்கிறது தான். உண்மையாக அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், ராசிநாதனுக்கு பலப்படுத்துங்க. இது ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எல்லாமே கையில் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வர சான்ஸ் உண்டு. அதை மட்டும் நீங்கள் மட்டுப்பட வைக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக தானே இருக்கணும். ஏன் குழப்பம் வருது? ராகு பகவான் நாளில் இருக்கிறதால குழப்பம் வருதா? சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில், நல்லா இருக்கும். இது ஒரு 30 நாளைக்கு சூரியன் அங்கே இருப்பாருங்க, ரொம்ப நாள் கிடையாது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லபடியாக இருப்பீங்க. சரி, என் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் வராரு. ஆல்ரெடி 3 கிரகங்கள் அங்கே ராகுவும் இருக்கார், சுக்கிரன், புதன் சேர்ந்து இருக்காங்க. சரி, இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. உங்களோட துணிச்சல் அதிகமாக இருக்குங்க, தைரியம் அதிகமாக இருக்கும். சூரியன் அந்த 3ஆம் இடத்தை குரு பார்வையும் வாங்குறதால
சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது ஒரு முடிவு எடுத்திங்கனாலும் அதனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் மூலம் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல அவங்க ஒரு ஒத்தாசையாக இருப்பாங்க, டைமுக்கு உதவுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அதே டைமில் வந்து இந்த தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட ஐடி ரிலேட்டட் இந்த மாதிரி துறையில் வேலை செய்கிறவங்க, மீடியா இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சூரிய பயிற்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சின்ன எச்சரிக்கை என்னென்னா, உங்கள் எதிரியோட பலம் தெரிஞ்சு உங்கள் துணிச்சலை அவங்கக்கிட்ட காட்ட வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா ராகு அங்கே இருக்கார் இல்லையா, சூரியனோட பிடியில் வந்து ராகுவோட பிடியில் வந்து சூரியன் இருக்கார். அதனால் எதிரியோட பலம் பார்த்து உங்களோட துணிச்சலை காட்டுங்க, எல்லாருக்கிட்டேயும் காட்ட வேண்டாம். அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதால எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சுமூகமாக எல்லாமே முடிஞ்சு நல்லபடியாக இருப்பீங்க. சரி வாங்க, இப்போ மகர ராசி நண்பர்களே உங்களுக்கு பார்த்துருவோம். மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்குங்க. ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் மட்டும் இருக்கும்போது சில குளறுபடிகள்லாம் இருந்தது. இப்போ சுக்கிரன் வந்துட்டார், புதன் வந்துட்டார். ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும்போது. கூட இப்போ சூரியன் அந்த இடத்துல வரும்போது நல்ல உங்களுக்கு ஒரு ஆளுமைத்தன்மை இருக்குங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாதீங்க. நீங்கள் சாஃப்டாக பேசுகிறவங்க தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உண்மையை வந்து படக்குன்னு பேசிடுவீங்க. சூரியன் வந்து ரொம்ப வெப்பமான கிரகம். அவருக்கு பேசும்போது நீங்கள் பேசுகிறது வந்து சாதாரணமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு மனசு காயப்பட்டுறக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. கண் அல்லது பல் சம்மந்தப்பட்ட எதனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதை உடனே சரி பண்ணிங்க. இந்த சூரிய பயிற்சியில், ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் வரார் இல்லையா, அதனால் கண் பல் சம்மந்தப்பட்ட விஷயம்னா உடனே டாக்டரை பார்த்து அதை கரெக்ட் பண்ணிங்க. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. குலதெய்வ வழிபாடு வந்து தடையின்றி நடக்கும். சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்கிறதால பொதுவாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடை வந்து செஞ்சால் இன்னும் சிறப்பு மேலும் அதிகரிக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. நல்லபடியாக இருப்பீங்க. என் அருமை கும்பராசி அன்பர்களே, ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கும்பராசி நேயர்கள் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய இதில் தான் பார்த்திங்கன்னா எல்லா கிரக கூட்டணியும் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்க போகுது. ஆல்ரெடி 3 கிரகம் இருக்காங்க. ராகு அங்கேயே இருந்தார். இப்போ வந்து சுக்கிரன் புதன் 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ சூரிய பயிற்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 13ஆம் தேதி சூரியன் வந்து இங்கே வந்துடுறாருங்க. உங்கள் ராசியில் வந்துடுறாரு அவர். சனீஸ்வரன் வீட்டில் ராசியில் வந்துட்டார் சூரியன். கூட வந்து ஆல்ரெடி ராகு இருக்கார். இது ஒரு கிரகணமா, இதனால் பிரச்சனையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களை காப்பாற்றுற குரு பகவான் வந்து அங்கேருந்து இங்கே வர்ற எல்லா கிரகத்தையும் பார்த்துட்டு இருப்பார் ஜூன் 2ஆம் தேதி வரலாம். அதனால் இந்த சூரிய பயிற்சியை பற்றி நீங்கள் ஒன்றும் வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரலாம். நிறைய கிரகங்கள் திடீர்னு வந்து சேரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பிப்ரவரி ராசி பலன் சொல்லியிருக்கோம். அதில் சந்திராஷ்டமங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே அதில் பார்த்துங்க. ஏன்னா இதை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சில கும்பராசி நேயர்கள் என்ன சார் சொன்னதே சொல்கிறாருன்ற மாதிரி நினைப்பீங்க. அப்படி இல்லை. மாத பலனில் வர்றது வந்து இந்த டிரான்சிட் கிரகம் வரும்போது சில விஷயங்கள் வந்து அதே விஷயங்கள் வரும். ஆனால் நீங்கள் பிப்ரவரி ராசி பலன் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து எல்லாமே கலந்துருக்கும். கூடவே உங்களுக்கு பரிகாரமும் அதில் இருக்குது. மறக்காமல் அதையும் பாருங்கள் போயிட்டு. சரிங்களா? நீங்கள் அரசாங்க ரீதியில் வந்து சில காரியங்கள் ஈடுபடியாக நீடித்திருந்த விஷயம்லாம் இப்போ முடிஞ்சிடுங்க. ஒரு ஆத்ம பலன் பெறும். ஆத்மகாரகன் எல்லாருக்குமே சூரிய பகவான் உங்களுக்கு ராசியிலே வரும்போது ஒரு பலமாக உணர்வீங்க. நீங்கள் ஒரு குழப்பங்கள்லாம் தெளிவு பெறும். ஒரு ஒளிபெற்ற கிரகம் அங்கே வரும்போது என்ன ஆகுங்க, ராகு மட்டும் இருந்த இடத்துல இப்போ வந்து உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஏதாவது நோயில் அவதிப்பட்டிருந்தீங்க அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுங்க. நோயெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். இந்த கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிடும். நல்லா தூங்குங்க. இந்த நேரத்தை வந்து நல்லா தூங்கி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில், வியாபாரம், படிக்கிறவங்களுக்கு கல்வி, குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த சூரிய பயிற்சி எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்குங்க. என் அருமை மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி பிப்ரவரி 13ஆம் தேதி நடக்கிற சூரிய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, முடிவு முடிந்தது. சூரியனுடன் ராகு +2 கிரகம் என்ன நடக்கும் உங்களுக்கு,
ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஜென்ம சனியால் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஒரு 3-4 மாதமாக. இப்போ ஒரு ரிலீஸ் கிடச்சிது இல்லையா, கும்பத்தில் வந்து சில கிரகங்கள் வந்ததுக்கப்புறம். அதே மாதிரி இப்போ வந்து சூரியன் வராருங்க. சூரியன் ரொம்ப முக்கியமான கிரகம் உங்களுக்கு. அவர் வராரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வராரு. சரி, இதனால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி சில சுப விரயங்கள், திடீர்னு ஒரு மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அலைச்சல், தூக்கமின்மை, இதெல்லாம் இப்போது முடிவுக்கு வருங்க. தூக்கம் இனிமேல் கொஞ்சம் நல்லபடியாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் அங்கே வந்துடுறாரு, குரு பார்வை வாங்குறாரு, ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பிளானட் அங்கே வருது. சுக்கிரன் வந்தவொடனே உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி இருந்திருக்கும். இப்போ இந்த கிரகம் வர்றதால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விசேஷம்தான் இருக்கும். வெளிநாடு சம்மந்தமாக ஏதாவது தொடர்பு செஞ்சுட்டு இருந்தீங்க, ஒரு வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வெளிநாடோ இல்லை கொஞ்சம் தூர தேசத்துலேயோ ஏதாவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதெல்லாம் இப்போ ஒரு லாபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இந்த முயற்சியை யூஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. தான தர்மங்கள் செய்வது மூலம் இந்த கிரக கூட்டணி, இந்த கிரக யுத்தங்கள்லாம் வந்து மட்டுப்படுங்க. கண்டிப்பாக 12ஆம் இடத்துல மட்டுப்படும். நீங்கள் முடியாதவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. உங்களுக்கு உங்களுக்கு ஒண்டி தான் பரிகாரம் சொல்கிறேன். மீது எல்லாரையும் பிப்ரவரி ராசி பலனை போய் பார்க்க சொன்னேன் பரிகாரங்களுக்கு. உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதால சொல்கிறேன். முடியாதவர்களுக்கு ஏதாவது செய்யுங்க. ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லையா ஒரு லுங்கி வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை கையில் செய்யுங்க. நல்லபடியாக இருப்பீங்க. நம்ம வெளிநாட்டு நேயர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு விசேஷம் என்னென்னா, கும்பத்தில் சூரியன் வரார், ராகு இருக்கார். இந்த டைமில் வந்து ராகுவோடு சேரும்போது திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. ஏதாவது வந்து ஒரு ரெசிடென்ஸ் பர்மிட் ரினியூவல் எல்லாம் வந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே வந்து இந்த டைம் கொஞ்சம் வேலை செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வை ஸ்ட்ரைட்டாக சூரியன் மேலே விழுது. சரிங்களா, கிரகண தோஷம்லாம் பயப்பட வேண்டியது கிடையாது. உங்களுக்கு ஆர்பி இல்லை விசா மற்றும் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து கவர்மெண்ட் சம்மந்தமாக முயற்சி எடுத்திருந்தால் எல்லாருக்குமே ஒரு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பிப்ரவரி ராசி பலனை இதோடு சேர்த்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.